அனைவருக்கும் வணக்கம். சமீப காலங்களில் நம்ம பேராசான் திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அமித்ஷா எனக்கு ஃபோன் பண்ணார், எனக்கு ஹாப்பி பர்த்டே திருமாஜின்னு விஷ் பண்ணுறாரு அப்படின்றாரு. ஒரு நேரம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புதுசாலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில் இருக்கணும், ஒரே அணியில் இடம்பெறணுன்றாரு. இப்படி மாற்றி ஒரு விதமாக பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ அந்த வகையில் இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா அவர் மேடையில் ஏறி புலம்பிக்கிட்டே இருக்கார், விதவிதமாக புலம்புறாரு. திமுக எங்களுக்கு நாங்கள் கேட்டிருந்த சீட்டெல்லாம் தந்திருந்தா நாங்கள்லாம் வெளியே போயிருக்க மாட்டோம், எங்களையெல்லாம் மதிச்சிருந்தா, எங்கள் உணர்வுகளை மதிச்சிருந்தா நாங்கள் வெளியே போயிருக்க மாட்டோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த காணொலியில் நம்ம பேராசான் திருமாவளவன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பேசியிருக்கார் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு காணொலி போடுறேன், அதை பார்ப்போம். கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால் கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. முதுகில் குத்திக்கிட்டு போனதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக, அதை நியாயப்படுத்துறதுக்காக எப்படியெல்லாம் உருட்ட முடியுமோ அப்படியெல்லாம் உருட்டுறார். இதே திருமாவளவன் அவர்கள் ஏப்ரல் மாதம் என்ன தெரியுமா பேசியிருக்காரு, 8 சீட்டு வேணும் அப்படின்னு நானே தான் கேட்டேன். அவங்களே திமுகவே 7+1 ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் வேணாம், 8 சீட்டு எனக்கு வேணும் அப்படின்னு நானே தான் கேட்டேன். கலைஞர் காலத்துலேயும் சரி, தளபதி ஸ்டாலின் அவர்கள் காலத்துலேயும் சரி, அவங்கெல்லாம் எங்களை நிர்பந்தித்ததே கிடையாது, நீங்கள் இப்படி தான் செயல்படணும்னு நிர்பந்தித்ததே கிடையாது அப்படின்லாம் ஒரு உருட்டுனாரு பாருங்க. எது உண்மை? இது உண்மையா அது உண்மையா? மக்கள் நல கூட்டணியில் திருமாவளவன் அவர்கள் இருந்தப்போ எப்படி இருந்தாரோ அதே திருமாஜி இப்போ வெளியே வந்துட்டார். பாருங்க, அந்த ஏப்ரல் மாதம் பேசின காணொலியை பாருங்க. 23 கட்சி கூட இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் ஒன்று குறைக்கிறாங்க, கடுமையா பேசி குறைக்கிறாங்க. அவ்வளவு கடுமையா குறைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த பிறகு நானும் போயிட்டு அதெல்லாம் நான் குறைக்க முடியாது, எனக்கு 12 கொடுத்தா கொடுங்க, 15 கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா நான் வெளியே போவேன் அப்படின்னு எனக்கு பேச விருப்பம். என்னுடைய பாட் நேச்சர். நானே ஒரு நம்பரை சொன்னேன், என்ன பழவிழா பேசினாரு, அத்தனை கொடுங்க எத்தனை கொடுங்க நாளைக்கு வர நாளை மறுநாள் வரணும் சொல்ல இருக்கிறேன். 8 தொகுதி கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன். நானே 8 தொகுதி முடிவு பண்ணி நானே கையெழுத்து போட்டேன். இது என்னுடைய மக்கள் பார்த்து ஏமாளியா இருக்கலாம். நான் ஒரு தலைவர் இருக்கிற இடத்திலிருந்து நான் என்ன வயசு பார்க்கிறேன். ஒரு கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் இருக்கிற இடத்துல நான் உட்கார்ந்து பார்க்கிறேன். இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எல்லாரும் நிற்கிறாங்க. என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? 8 சீட்டு கொடுங்கன்னு நானே தான் கேட்டு நானே தான் கையெழுத்து போட்டேன். ஒரு தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், அவர் அந்த கூட்டணியை வழி நடத்துகிறார். அவர் இடத்துல இருந்து நான் யோசித்து பார்த்தேன், இத்தனை கட்சிகள் இருக்குது, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறதுல அவ்வளோ பெரிய தலைவலி ஏற்படும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் 8 கொடுங்க போதும் அப்படின்ட்டு நானே தான் கேட்டு நானே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் கேட்டதை எங்களுக்கு கொடுத்துருந்தா, எங்கள் உணர்வுகளையெல்லாம் மதிச்சிருந்தா நாங்கள்லாம் வெளியேறி இருக்க மாட்டோம் அப்படின்னு உருட்டுறார். இந்த உருட்டில் எந்த உருட்டு உண்மை? வாட் ப்ரோ? அப்போது திருமாவளவன் அவர்கள் இவருடைய உணர்வுகளை மதிச்சிருந்தா அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா? அதே மாதிரி திமுக தொண்டர்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க நம்ம கட்சி எம்எல்ஏக்கள் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் நினைச்சிருந்தால், தாவேக்கு அமைச்சரவையில் இடம் தரேன், சோஃபா தரேன்னு சொன்னப்போ திமுக தொண்டர்களுடைய ஓட்டு இருக்கு, திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சவங்களுடைய ஓட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தால் போயிருப்பாரா தாவேக்கா கூட்டணிக்கு? இப்போ கேட்ட சீட்டை கொடுக்கல திமுக அப்படின்றார் இல்லையா? அப்போ கேட்ட சீட்டை கொடுக்கல அப்படின்னா திமுக உங்களையெல்லாம் நிர்பந்திச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போவே வெளியேறியிருக்கலாமே. மதிமுக வைகோ அவர்களும் அதுதான் சொல்கிறாரு, உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டி போட நிர்பந்திக்கப்பட்டோம் அப்படின்றார். நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அப்போவே வெளியேறி போயிருக்கலாமே. எதுக்கு கூடவே இருந்தீங்க? கூடவே இருந்தது குழி பறிக்கிறதுக்காக. கூடவே இருந்து வேலையே செய்யலை. நம்ம திருமாவளவன் அவர்கள் அப்போவே சொல்லிட்டார், தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், இங்கே தொங்கு சட்டமன்றம் அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது,
இப்படின்லாம் பேசுனதெல்லாம் முன்கூட்டியே கணிச்சு வச்சு வேணும்னே தான் செஞ்சுருக்காங்க. யாருமே தேர்தலுக்கு எந்த வேலையும் பார்க்கல. இவங்க கட்சிகளில் ஜெயிச்சிருக்கிற 1-2 எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே திமுக காரங்க கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சது. இவங்க யாருமே வேலையே பார்க்கல. திமுக தான் திமுகவுக்காகவும் உழைச்சிது, திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக தான் உழைச்சிது. இவங்களுக்கு வர வேண்டிய அந்த வாக்குகளே பார்த்தீங்கன்னா செதறி தாவேக்கா பக்கம் போயிருக்கு. இவங்க பக்கம் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடவே இல்லை, வேலையே பார்க்கல. அவ்வளோதான், ஓங்கி முதுகுலையே குத்திருக்காங்க. சிம்பிள். அதை நியாயப்படுத்துறதுக்கு திமுக மேலே பழிய தூக்கி போடுறது. அது தாவேக்கா கூட போய் சேர்ந்துட்டாலே தாவேக்காவுடைய குணம் வந்துடும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக. இவ்வளோ நாள் கூட பயணிச்சுக்கிட்டு முதுகில் குத்திக்கிட்டு போகிறோம் அப்படின்றப்போ அதை நியாயப்படுத்தணும் இல்லையா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய இமேஜ் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா. திமுக நிர்பந்திச்சிருந்தா அப்போவே போயிருக்கலாம்ல. இதை தானே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இருக்க பிடிக்கலங்க, எங்களுக்கு அங்கே தாங்க எல்லாம் தரேன்னு சொல்கிறாங்க, நாங்கள் போகிறாங்கன்னு சொல்லியிருந்தா ஸ்டாலின் அவர்கள் என்ன உங்களை தடுக்கவா போகிறாரு? அவர் என்ன நீங்கள் இருக்கணும் அப்படின்னு உங்களை என்ன மிரட்டவா போகிறாரு? போகிறீங்கன்னா போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தானே அவர். அப்போவே போயிருக்கலாமே. நீங்கள் முதுகில் குத்துறதுக்கு பதிலாக நீங்கள் நேரடியாக மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு கிளம்பி போயிடலாமே. முதுகில் ஓங்கி குத்திருக்கீங்க, அவ்வளோதான் பேராசான். அதே மேடையில் நம்ம பேராசான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சீமான் கூட கொஞ்சம் கொலாவறாரு. கலைஞருக்கு பேனா சின்னம் வச்சா அதை உடைப்பேன்னு சொன்னார் சீமான், அவரு கூட கொஞ்சம் கொலாவறாங்கய்யா, ஒரே மேடையெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராசான் சொல்கிறார். அப்படி பார்த்தா ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு மூச்சுக்கு முன்னு ஒரு தடவை சொன்னீங்களே பேராசான், நீங்கள் மட்டும் சோஃபா வாங்கிட்டு எப்படி வேணாலும் பல்ட்டி அடிக்கலாம், ஆனால் திமுக மட்டும் எப்பவும் யோக்கியமாக இருக்கணும் இல்லையா. திமுக கிட்ட மட்டும்தான் அந்த பெர்ஃபெக்ஷனை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, மற்றவங்க கிட்டலாம் அந்த பெர்ஃபெக்ஷனை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னார், இதே கூட்டணி கட்சிகளை தான் கேவலமாக பேசினார். இந்த கம்யூனிஸ்டுகளை எல்லாம் உண்டியில் தூக்கிட்டு திரிவாங்க அப்படின்லாம் சொன்னார். திமுகவை தீய சக்தின்னு சொன்னார். திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருக்காரு, மோசமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு எப்படி விஜய் அவர்கள் இவங்க கிட்டலாம் ஆதரவு பெற்றாரு? அதே திமுக கூட்டணி இருந்த கட்சிகளை வச்சு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எப்படி விஜய் ப்ரோ நீங்கள் அன்னைக்கு அப்படி பேசிட்டு நீங்கள் இன்னைக்கு இப்படி மாற்றிட்டீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இதே கூட்டணி கட்சிகள்லாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பொழுது அவ்வளோ விமர்சனம் பண்ணிட்டு ஆர்எஸ்எஸ் பெற்று போட்ட புள்ள அப்படி இப்படின்னு 1008 விஷயங்கள் பேசிக்கிட்டு இன்றைக்கி போய் அவங்க கூட எல்லாம் சேர்ந்துருக்காங்க. இதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. சீமான் அவர்களை ஒரு திருமண நிகழ்ச்சியில் சந்திச்சுட்டாராம் ஸ்டாலின் அவர்கள், சந்தித்து பேசிட்டாராம். உடனே கொஞ்சம் கொலாவறாங்க. அது இடைத்தேர்தலில் சீமான பொது வேட்பாளராக நிப்பாட்ட போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேராசான் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கார். இடைத்தேர்தலுக்கான நரேட்டிவ் செட் பண்ணுறாராம். திமுகவுக்கு வாக்குகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நரேட்டிவ் செட் பண்ணுறாராம். எல்லாம் தாவேக்காவுக்கு வரணும், தாவேக்கா கூட்டணிக்கு வரணும் அப்படின்ட்டு நரேட்டிவ் செட் பண்ணுறார் நம்ம பேராசான். அதுலேயும் சமீபத்துலலாம் இடையில சொன்னார் பாருங்க, விஜய் போன்ற நபர்களிடம் தமிழ்நாடு சிக்கினால் தமிழ்நாட்டுடைய கதியே அவ்வளோதான் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காருங்க. இன்றைக்கி அவரு கூடவே சேர்ந்துருக்காரு. அப்போ இவரும் அதுக்கு துணை போகிறாரா? அப்போ நீங்கள் மட்டும் பேச்சையெல்லாம் மாற்றி மாற்றி பேசுவீங்க, மாற்றி மாற்றி செயல்படுவீங்க. திமுக மட்டும் யோக்கியமாக இருக்கணும் எப்போவுமே. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிற பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு ஐயோ அம்மானு குதிச்சாங்க. இதே வாய்கள் தான். ஆனால் இதே வாய்கள் தான் சொல்லுது திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில் இடம்பெறணும்னு. அதாவது திமுகவாக முடிவு பண்ணி ஏதோ ஒன்று செய்யுது அப்படின்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம். ஆனால் இவங்கெல்லாம் ஒரு அயோக்கியத்தனத்தை சொல்லுவாங்க அப்படின்னா அது மட்டும் யோக்கியமா? திமுக செஞ்சால் அது அயோக்கியத்தனமா? ஆனால் திமுக மட்டும் எப்பவும் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. திமுகவுடைய அமைச்சர்கள், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய தலைவரோ இவங்களும் எல்லாருமே அப்படியே பெர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த விதத்துலையும் தடம் மாறிடக்கூடாது. ஆனால் இவங்க மட்டும் பல தடம் மாறிக்கிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு குதிப்பாங்க, இங்கிட்டு குதிப்பாங்க, திடீர்னு மக்கள் நல கூட்டணின்பாங்க, திடீர்னு இங்கே வருவாங்க, திடீர்னு அங்கே போவாங்க, திடீர்னு ஒரு நடிகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்த நடிகன் கூட போய் கூட்டணி வைப்பாங்க. ஆனால் திமுக மட்டும் இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் கேமு, அதிமுக கூட கூட்டணி அமைக்கக்கூடாது, சீமான் கூட பேசிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்துடணும் திமுக மட்டும். ஏன்னா அவங்களெல்லாம் நமக்கு அரசியல் ரீதியான எதிரிகள் அப்படின்ட்டு நம்ம ஃபுல்லாக எதிர்த்துக்கிட்டு அப்படியே இருந்துடணும். தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி. ஆனால் இவங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, யார் கூட வேணாலும் சேருவாங்க, அமைச்சருக்கு பதவிக்காக என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் திமுக மட்டும் அதிகாரத்துக்காக ஏதாவது செஞ்சிருச்சுன்னு வைங்க, ஐயோ இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, ஐயோ இங்கே பாருங்க இதெல்லாம் பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிரானது, இப்படி பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் இவங்களே சொல்லுவாங்க திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணியில் இடம்பெறணும்னு. பீப்புள்ஸ் மேண்டேட் பேசக்கூடிய வாய்கள் பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் திமுக மட்டும் யோக்கியமாக இருக்கணும். என்ன ப்ரோ வாட் ப்ரோ திரும்ப ப்ரோ எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, எதிரி துரோகியை விட எவ்வளோ பெட்டர், புரியுதுங்களா? அதுக்காக நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலையோ சீமான் மேலே இருக்கிற விமர்சனங்களையோ நம்ம என்றைக்கும் மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் எதிரி தான்.
நம்மளுக்கு நேராக வந்து எதிர்த்து நிற்பான். அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் துரோகிகள் இருக்காங்களே, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம அவங்கள பற்றி கண்டுக்கவே மாட்டோம். அவங்க நம்ம கூட தானே வராங்க அப்படின்ட்டு அவங்க மேலே ஒரு சந்தேகமும் நமக்கு வராது. அவங்கள நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம். கூடவே இருந்துட்டு முதுகில் குத்துவாங்க பாருங்க. எதிரில் இருக்கிறவங்ககிட்ட கூட நம்ம சண்டை போட்டுடலாம். ஆனால் பக்கத்தில் இருந்துட்டு குத்துறவனை நம்ம எப்படி கணிக்க முடியும்? அதே மாதிரி தான் இவங்க எல்லாம். ஆகவே எதிரிகிட்ட கூட மூஞ்சி கொடுத்து பேசிடலாம், துரோகிகள் கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசவே முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு என்ன சொன்னார், எனக்கு அமித்ஷா அவர்கள் ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே திருமாஜி அப்படின்னு சொன்னார்னு சொன்னார் இல்லையா? அதை எப்படி லேபிள் பண்ணார் நம்ம திருமாஜி? இது அரசியலெல்லாம் கடந்த நட்பு. பாஜக காரங்க தனிப்பட்ட ரீதியாக பேசினா பழகுனா எங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட நட்பு இருக்குது, அது வந்து அரசியலை கடந்த நட்புன்னு சொன்னாரா இல்லையா? அதை நம்மளும் மதிக்கிறோம். அது வேற, அது ரைட்டு. ஆனால் திமுக மட்டும் அரசியலை கடந்த நட்புன்னு சீமான் கூட பழகிடக்கூடாதான். அது அரசியல் வேற, இது நட்பு வேறன்னு திமுக மட்டும் பழகிடக்கூடாது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் பழகலாம், விஜய் அவர்கள் பழகலாம், எல்லாரும் பழகலாம், எல்லாரும் இருக்கலாம். ஆனால் திமுக மட்டும் பார்த்தீங்கன்னா சீமானை பார்த்த உடனே இல்லை நமக்கு எதிரி பேசக்கூடாது அப்படின்னு மூஞ்ச திருப்பிட்டு போயிடணும். ஆனால் சங்கத்தமிழர் ரேஞ்சுக்கு தரம் தாழ்ந்து போவார் நம்ம பேராசான்னு நினச்சி கூட பார்க்கல. அப்போ சங்கத்தமிழன் இவ்வளோ நாளும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நம்ம பேராசானை வந்து என்டார்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. நம்ம கூட கேட்டிருக்கோம், இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு கூட்டணியில் இருந்துக்கிட்டே, இவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாரு நம்ம பேராசான் அப்படின்லாம் நம்ம பல தடவை கேட்டிருக்கோம். ஆனால் நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா பேராசானே அதை என்டார்ஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு, ரசிச்சுட்டு தானே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனையூர் பாபு அவர்கள் விசிகால இருந்து விலகி திமுகவில் வந்து சேர்ந்தாங்க இல்லையா? அதை குறிப்பிட்டு, அதை மறைமுகமாக பேரெல்லாம் குறிப்பிடாமல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பி கட்சியில் சேர விரும்பினால் நீ இங்கே வர வேண்டாம்பா, வேற ஏதாவது கட்சிக்கு வேணா போயிரு, விசிகாவோடு நாங்கள் நீண்ட காலம் பயணித்திருக்கிறோம், எங்களுக்காக அவர்கள் துணை நின்றார்கள், அவர்களை பலவீனப்படுத்த இடம் தரமாட்டோம் என அந்த கட்சி சொல்லியிருக்க வேண்டும்னு திமுகவை சொல்கிறேன். பனையூர் பாபு அவர்கள் திமுகவுக்கு வந்தப்போ, அப்பா நீங்கள் இங்கே வராதீங்க, விசிகா கூட நாங்கள் பல நாட்கள் பயணிச்சிருக்கோம், அவங்க எங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க, ஆகவே நாங்கள் அவங்கள பலவீனப்படுத்த விரும்ப மாட்டோம், நீங்கள் போயிருங்க, வேறு கட்சிக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா ஸ்டாலின் அவர்கள். இதே வந்து விஜய் அவர்கள் வந்து அமைச்சர் பதவி தரேன் அப்படின்லாம் சொன்னப்போ, எப்போ நாங்கள் திமுக கூட பயணிச்சிருக்கிறோம், நாங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தரோன்னு தான் சொல்லியிருக்கோம், அமைச்சரவையிலெல்லாம் நாங்கள் பங்கேற்க மாட்டோம், எங்களுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வேணும், நீங்கள் புதுசாக கூட்டணி உருவாக்குறீங்கன்னா நீங்கள் போங்க, நாங்கள் திமுக கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. திமுகவை மட்டும் யோக்கியமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது எல்லா விஷயத்துலையும். ஆனால் இவங்க எல்லா யோக்கியத்தனங்களையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திமுக மட்டும் எந்நேரமும் யோக்கியமாக இருக்கணும். குதிரை பேரம் நடக்கிறதுக்கு அவ்வளோ ஆதாரங்கள் இருந்துமே பேராசான்லாம் என்ன தெரியுமா சொன்னார், அது உட்கட்சி விவகாரம், உட்கட்சி விவகாரம், அவங்கெல்லாம் சுயமாக ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் முட்டு கொடுத்தாரு. பனையூர் பாபு அவர்களும் விசிகால இருக்க விருப்பம் இல்லாமல் திமுகவில் வந்து சேர்ந்துட்டார். அது அவருடைய விருப்பம். அதையெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் கேட்கக்கூடாது. இவ்வளோ அயோக்கியத்தனங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ திமுக மட்டும் அப்படியே மிஸ்டர் க்ளீனாக இருக்கணும். எப்படி இவங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தமா, திமுகவுக்கு வந்தாலும் திமுக காரங்களுக்கு வந்தாலும் திமுக தலைவருக்கு வந்தாலும் தக்காளி சட்னியா? இவருடைய உண்மையான முகம் என்னன்றதை பார்த்துக்கோங்க. இவர் மேலெல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. இந்த பழைய மக்கள் நல கூட்டணி திருமாவளவன் மீண்டும் வந்துட்டார். எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, என்ன இன்னுமா தெரியலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த சீனை பார்க்குறப்போ. ஸ்டாலின் அவர்கள் விசிகா மற்றும் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தது, ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்கறதுக்கு ஓகேவா இருந்தது எதுக்காக அப்படின்னா, விஜய் அவர்களுடைய கயிறு நம்ம கிட்ட இருக்கணும், பாசிசத்துக்கு பாஜகவுக்கு ஆதரவாலாம் செயல்பட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இந்த கூட்டணி கட்சிகளை நினச்சி அவர் கொஞ்சம் பயப்படணும், அவருடைய பிடி நம்ம கையில் இருக்குது, அவர் நம்மளை மீறி எதுவும் செய்ய நம்ம விடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ட்ரோலுக்காக தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கே மந்திரி பதவி தரேன்னு சொன்னதும் சோஃபாவை கொடுத்ததும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. இப்போ அரசியல் ரீதியாக திமுக வெல்லணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் களத்திலேயும் எந்த வேலையும் பார்க்கல. தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் வந்ததுக்கு பிறகு விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கள் எந்த விவகாரத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு ஓகேவா இருந்தார், ஆளுநர் ஆட்சி இங்கே வந்துடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் விஜயுடைய பிடி நம்ம கையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஓகேவா இருந்தார் ஆதரவு கொடுக்கறதுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து புரிஞ்சுக்காம, அதை கடைபிடிக்காமல் இவங்க பாட்டுக்கு அமைச்சர் பதவி கிடச்சிருச்சு, சோஃபா கிடச்சிருச்சுன்னொன்னே ஓடிக்கிட்டு இன்றைக்கி இவங்கெல்லாம் திமுகவுக்கு யோக்கிய சிகாமணியாக எப்படி இருக்கணும்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பனையூர் பாபு அவர்களை திமுகவில் சேர்த்துடக்கூடாதான், சீமான் அவர்களுக்கு கூட பேசிடக்கூடாதான், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துடக்கூடாதான்,
திமுக அதிமுக சேர்றதுல நமக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் எதுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க? திமுகவும் தாவைக்காவும் ஒரே கூட்டணியில் இருக்கணுமா? இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் திமுக கேட்கணுமா? எதிரி சொல்றதுல கூட ஏதாவது அர்த்தம் இருக்கும், துரோகி சொல்றதுல எந்த அர்த்தமும் இருக்காது. துரோகி உள்நோக்கம் கற்பிக்கிறத தான் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ பார்த்தீங்களா, இடைத்தேர்தலுக்கு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம திருமாவளவன் ஜி. சீமான் கூட கொஞ்சம் குழாவுறாங்க பாருங்க, இவங்களுக்குலாம் ஓட்டு போடாதீங்க, தாவைக்கா கூட்டணி தான் மக்களுக்கான கூட்டணி அப்படின்ட்டு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நம்ம திருமாவளவன் ஜி. இன்னும் கொஞ்சம் நாள்ல பாருங்க விஜயன் முரட்டு பக்தராக மாறிவிடுவார். ஆகவே நம்ம பேராசான் நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு திமுகவுக்கு யோக்கிய சிகாமணி பாடம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவருடைய செயல்பாடுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.